ஹலோ ஆல், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச ஜோதிடர் கார்த்திகேயன் பேசுகிறேன். ஸோ எங்கடா கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டான்னு பார்க்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கணுன்றதுக்காக இந்த பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது எதுக்கு இந்த வீடியோன்னா, இன்றைக்கி தேதிக்கு எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க, எத்தனை ஜோதிடர்கள் இருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம வேறுபடுத்தி எந்த விதத்தில் நம்ம இது பண்ண முடியுன்றது ஒன்று. ஸோ ஒரு ஜோதிடனுக்கு அழகே வாக்குப்பளிதம். ஸோ அந்த வாக்குப்பளிதத்துக்கு என்ன முயற்சி. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக தான் இந்த கால இடைவெளி எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோக்குள்ள கொஞ்சம் மும்மரமாக இறங்கணுன்றது என்னோட நோக்கம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளை எப்படி வேறுபடுத்தி காட்டணுன்றதுல ஒரு தீவிர ஆலோசனையில் பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் சில நுணுக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ பேர் ஜோசியம் பார்க்குறாங்க, அது எந்த அளவுக்கு இதுவாகுது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பேர் எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்றது. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் தனித்து செயல்படணும்னு நினைக்கிறேன். அது எப்படி வேறுபடுத்தி காட்டணும்னா, நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக எங்கிட்ட வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திருமணமாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியமாக இருந்தால் குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு இருந்தால் வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் வேணும்னா தொழில் முன்னேற்றம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான சொல்யூஷன் உங்களுக்கு தருவேன். அதில் நீங்கள் திருமணம் ஆகிட்ட பிறகு, குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு, வேலை கிடைச்ச பிறகு, தொழில் விருத்தி ஆகிட்ட பிறகு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு காசு கொடுக்க போகிறீங்க. அது வரலும் உங்ககிட்ட ₹1 கூட வாங்க போகிறதில்ல. நான் சொல்கிற பரிகாரம் உங்களை ரீச் அடைஞ்சு அதை முறையாக எப்படி சொல்கிறனோ அதை ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் பயனடைஞ்ச பிறகு எனக்கு காசு கொடுத்தா போதும். அது வரலும் எதுவும் உங்ககிட்ட வாங்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் நான் சொல்கிற பரிகாரத்தை ஜஸ்ட்டு ஒரு ₹11 இல்லை ₹101 நான் சொல்கிற வழிகாட்டுதல் முறை பிரகாரம் நீங்கள் பண்ணிட்டு அதில் வெற்றி அடைஞ்ச பிறகு என்னோட நம்பருக்கு உங்களால் விருப்பப்பட்ட தொகையை நீங்கள் கொடுத்தா போதும். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பயனடைகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அமௌண்ட்டு தரலாம். ஏன்னா இதை நான் உங்களை நம்பி நான் வரலை, என்னோட கான்ஃபிடென்ட், என்னோட உழைப்பை நம்பி நான் இதில் இறங்குறேன். ஸோ எனக்கு பிரபஞ்சம் துணை இருக்குன்ற நம்பிக்கையோட ஸோ நான் உங்ககிட்ட எந்த காசும் வாங்க போகிறதில்ல. இப்போதைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தை அமிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பலன் அடைஞ்ச பிறகு நீங்கள் பணம் கொடுத்தா போதும். அது வரலும் எந்த பணமும் வேண்டாம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த திருமண பொருத்தத்தில் ஒரு நுணுக்கமாக ஆளாளுக்கு ஒவ்வொரு பொருத்தங்கள் பார்ப்பாங்க. 10 பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கட்ட பொருத்தம், அப்படி இப்படின்னு பார்த்து நீங்கள் திருமணத்தில் இணைஞ்சாலும் இன்றைக்கி எவ்வளோ பேர் கோர்ட்டு வாசல்லையும் இல்லை அப்பா வீட்லேயும் அம்மா வீட்லேயும் இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ஒரு நுணுக்கமான இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதை எப்படி நான் பொருத்தம் பார்க்க போகிறேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை நீங்களும் பார்க்கலாம். பாமரனுக்கும் புரிகிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படின்னா, நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு தான் செயல்படுறோம், பஞ்சபூதத்தோடு தான் இணைஞ்சு செயல்படுறோம். ஸோ நம்ம உடம்பும் அப்படி தான் செயல்படுது, பஞ்சபூத தத்துவத்தில் தான் செயல்படுறது. இந்த பிரபஞ்சமும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு.
அந்த பஞ்சபூதத்தை நம்ம எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த கிரகங்களை எப்படி தசைகளை எப்படி மேட்ச் பண்ணணும், இது 2வது. 3வது, இந்த வதை தாரைன்னு இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அந்த வதை தாரையை நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்ணாக இருந்தால் பையனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஜாதகமே மிருகசீரிஷம். ஸோ நான் பொண்ணோட ஜாதகம் பரணி பூரம் போராடம் எடுத்தேன்னா அது எனக்கு வதைத்தாரையாக வரும். ஸோ அதெல்லாம் அந்த வதைத்தாரை எடுத்தீங்கன்னாவே குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அந்த வதைத்தாரையை நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும். அது ஜாதகத்தில் மேட்ச் பண்ணக்கூடாது. அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு நன்மையை செய்யாது. ஸோ அந்த 3 ஜாதகம், அந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 நட்சத்திரத்தை நீங்கள் பிரிச்சிடணும். 2வது, விபத்து தாரைன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கோ குடும்பத்தோட போகிறீங்க, போகும்போது குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விபத்து தாரையை 2 பேரும் ஒன்றா வரும்போது அது செயல்படும். அந்த கிரகங்களை அதை நடத்தும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் என் கூட படித்தவர் தான். அவர் இங்கேருந்து நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போகும்போது குடும்பத்தோடு போயிருக்கும்போது அவங்க மனைவி லாரியில் அடிபட்டு தவறிட்டாங்க. ஸோ அந்த விபத்து தாரையை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக கண்டுபிடிச்சி அதை மேட்ச் பண்ணணும். வதை தாரையும் அதே மாதிரி தான். ஸோ இது மேட்ச் பண்ணுங்க. 2வது சனி தசை நடக்குதுன்னா அந்த தசை கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, கணவனாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண். ஸோ அதில் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம செக் பண்ணணும். இப்போ சனி தசை நடக்குதுன்னா ராகு தசை ஆப்போசிட் பார்ட்டி, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். ராகு தசை, சூரிய தசை, சந்திர தசை, இந்த தசைகள் வரும்போது நீங்கள் அந்த ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணக்கூடாது. அது இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரிவினையோ இல்லை அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் செயல்படும். அதேமாரி குரு தசை நடக்கும்போது எதை மேட்ச் பண்ணணும், புதன் ஆகாது. ஸோ அந்த புதன் தசை நடக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் நெருப்பு ராசின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மேஷம், சிம்மம், தனுசு, இது நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசியை நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா நெருப்பும் சேரும்போது பஞ்சபூதத்தில் இந்த நெருப்பும் சேரும்போது உடல் உஷ்ணம் அதிகமாகும். ஸோ அந்த உஷ்ண ராசியை 2 பேருக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கும் போதும் அது 5ஆம் பாவத்தில் சூரியனோ இல்லை செவ்வாயோ பார்வைப்படும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, செவ்வாய் 4ஆம் பார்வையோ இல்லை 7ஆம் பார்வையோ 8ஆம் பார்வையோ 5வது வீட்டை பார்க்கும்போது அது இன்னும் உஷ்ணத்தை ஏற்படுத்தும், பிரிவினையை உண்டு பண்ணும். கர்ப்ப காலத்தில் கரு சிதைவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. சூரியனும் செவ்வாயும் 2ம் உஷ்ண கிரகங்கள். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதை துல்லியமாக நம்ம மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரி அந்த நெருப்பு ராசிகளுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எதை கொடுத்தா சாந்தப்படுத்தலான்றதை நீங்கள் நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ மேஷம் நெருப்பு ராசி, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். ஸோ அப்படியே ரிவர்ஸ் மறுபடியும் சிம்மம் நெருப்பு, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சகம் நீர், அப்படியே மறுபடியும் ரிவர்ஸ். இப்படி தான் நீங்கள் ஈஸியாக நீங்களே போட்டுக்கலாம். மேஷத்துலேருந்து கடகம் வரலாம். ஃபஸ்ட்டு நெருப்பு வரும், 2வது நிலம் வரும், 3வது காற்று, 4வது நீர். ஸோ இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டு அந்த 12 கட்டத்தில் போட்டுக்கிட்டு நெருப்பும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக எந்த ராசியை சேர்த்தா சாந்தப்படுத்தும்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் முதன்மையாக இருக்கிறது நீர் ராசி. அந்த நீர் ராசி கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசிகளை நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த தசாநாதனை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வதைத்தாரை, விபத்து தாரை பார்க்கணும். இந்த 3 சினாரியோ பார்த்துட்டு 4வதாக தான் நீங்கள் கட்டங்களை பார்த்து மேட்ச் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஒரு பிரிவினை கூட வராது. அப்படியும் வந்தாலும் ஒன்று சேர்ந்துருவீங்க. ரொம்ப அன்னோன்யமாக இருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் சேர்க்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன்.
நெருப்பு ராசிக்கு நீர் ராசியா சேர்த்து விட்டீங்கன்னா அது போய் குளுமை பண்ணிடும். ஒருத்தர் கோபமா இருந்தா கூட இன்னொருத்தர் சாந்தமா பேசி சாந்தப்படுத்திடுவாங்க. அதுக்குதான் அந்த நீர் ராசியை நம்ம சேர்க்கணுன்றோம் திருமணத்துல. இதே நெருப்பு நீங்க சேர்த்தீங்கன்னு வச்சுங்க, மேசம் சிம்மம் அந்த காம்பினேஷன் நீங்க பாருங்க. இதே பெண் ராசி சிம்மமா இருந்து ஆண் ராசி மேசமா இருந்தா அங்க பெண்ணோட ஆளுமை தான் அங்க நிற்கும். அவங்க வச்சதுதான் சட்டம். ஃபயரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவன் தலைவி படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா பார்த்து அதில் தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி தான் எப்பவும் அடிதடியில் தடால் புடல்னு தான் இருப்பாங்க. அனோனி இருக்கும், அதில் அடிதடி முடிஞ்சாலும் இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் முக்கால்வாசி இது சண்டையிலேயே போயிடும். ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் உஷ்ண கிரகம், ரெண்டும் வேகமான கிரகம், ஒளி கிரகம். இது ரத்த ஓட்டத்தை குறிக்கிற கிரகம். அவங்க சாந்தமாகவே மேச ராசி விருச்சிக ராசிலாம் பாருங்க, நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்க உங்க வீட்டில். அவங்க சாதாரணமாக பேசட்டே ஃபயராக தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெண்டும் காம்பினேஷன் ஈக்குவலாக நீங்கள் சேர்க்கும் போது அது பிரிவினையை உண்டு பண்ணும், இல்லை பிரச்சனைகள் கொடுக்கும் குடும்பத்தில். என்னதான் ஜாதக கட்டம் நல்லா இருந்தாலும் தசாநாதன் சப்போர்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணாத போது ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த நுணுக்கங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு திருமண பொருத்தமாக அமையும். இப்போ நெருப்பு ராசி மேசம் சிம்மம் தனுசு சொன்னேன். ஸோ இதெல்லாம் முதன்மையாக நீங்கள் நீர் ராசியை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும், ஒரு அன்னோனியமாக இருப்பாங்க. அடுத்து நிலராசி. நிலராசியும் சேர்க்கலாம், நீர் ராசி சேர்த்தீங்கன்னா அதில் எல்லாமே உண்டு பண்ணும். யோசிச்சு பாருங்க, இப்போ நீர் இல்லாமல் நிலம் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ண முடியாது. அங்கே இந்த காம்பினேஷன் ஒன்று சேரும் போது அங்கே எது ஒன்றாலும் உற்பத்தி ஆகும். கரெக்டுங்களா? அதே நிலம் கூட சேர்க்கலாம், அது ரெண்டாம் பட்சம். முதல்ல நிலராசி நீர் ராசி அப்படி சேர்த்துங்க, அப்புறம் நெருப்பு ராசி நீர் ராசி இந்த காம்பினேஷன்ல சேர்த்துங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான திருமண வாழ்க்கை அமையும். அடுத்து காற்று ராசி நெருப்பை சேர்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டையோ ஏதோ வந்ததுன்னா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. அந்த காற்று ராசி எப்படி செயல்படும்னா, நீங்க கோபமா பேசும்போது அவங்க வார்த்தைகளை இவங்களும் கோபமா பேசுனாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நெருப்பு பிரளயத்தை உண்டு பண்ணும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் நெருப்பு ராசிக்கு நீரை சேருங்க, நீர் ராசியை பார்த்து இது பண்ணுங்க. ரெண்டாவது காம்பினேஷன் நிலராசி. நிலத்துல நீங்க நெருப்பு எவ்வளவுதான் ஃபயர் பண்ணாலும் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல குளுமை கொடுத்து தான் ஆகணும். சாந்தமாயிடும். ஒரு ஸ்டேஜ் வரலாம் தாங்குவாங்க, அதுக்கப்புறம் சாந்தமாகி இதுவாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நெருப்பு ராசிக்கு நீர், ரெண்டாவது நிலராசி, மூணாவது காம்பினேஷன் அந்த கட்டங்கள்லாம் சேர்ந்தா காற்று ராசி. அது ஒரு புயல் மாதிரி உருவாகிட்டு போயிடும். எப்பயாவது சண்டை நடக்கும், அது ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகி அப்படியே ஏதாவது எப்பயாவது நடக்கலாம். மூணாவது பட்சமா காற்று ராசியை நெருப்புக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி நில ராசி நிலத்தையே சேர்க்கலாம். முதல் பட்சமா நீர் ராசியை சேர்த்துங்க. நீர் ராசி இதுவும் சேர்க்கலாம். ஆனா நீர் ராசி நெருப்பு ராசி சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு லைஃப் நல்லா இருக்கும். அந்த மேட்சிங் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க வரன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும், கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் உங்களுக்கு நிலராசி நீர் ராசின்னு அங்கே கொடுத்துக்கிறோம் ஜாதக கட்டத்தில்? இதை எந்த ஜோசியராவது விளக்கியிருக்காங்களா? அதனோட பலன் என்னன்னு நீங்க என்னைக்காவது ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் பிரபஞ்சத்தோட சூட்சமமான ஒரு நுணுக்கம். அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சி மேட்ச் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். ஸோ அதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா ஒரு பழக வச்சு நம்ம, ஏன்னா இப்போ யாரும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. அது ஈஸியாக ஒன்றும் அது ஒரு ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. நீங்கள் ஒரு
ஜாதக கட்டம் நீங்களே 12 கட்டம் போட்டுக்கிட்டு மேஷம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெருப்பு ராசியாக வரப்போகுது, அடுத்து நில ராசி, அடுத்து காற்று, அடுத்து நீர், கடகம் வரலாம் ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரிவர்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. தனுசு மறுபடியும் நெருப்பு, மீனும் நீர். அவ்வளோதான். இதை போட்டுக்கிட்டு பையன் ராசி பொண்ணு ராசி இதை வச்சுக்கிட்டு அழகாக மேட்ச் பண்ணுங்க. எத்தனை வரன்னு வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீர் ராசியில் எத்தனை பொருத்தம் வரணும்னு பாருங்க. நெருப்பு ராசியாக இருந்தால், நில ராசியாக இருந்தாலும் நீர் ராசி நீங்கள் எதில் ஒன்றாலும் மேட்ச் பண்ணலாம். காற்று ராசி கூட நீரை நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷனாக நான் சொன்ன மாதிரி நில ராசியை இது பண்ணலாம். ஸோ அதில் எந்த இம்பேக்டும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. நில ராசி அது வந்து மேட்ச் ஆகிடும். அதேமாதிரி நீர் ராசியும் மேட்ச் ஆகும். அந்த நீர் ராசி மேட்ச் ஆகலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு காம்பினேஷன் இருக்குது. காற்று ராசி லக்னம் வந்து இது வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் நுணுக்கமாக பார்த்து அதை மேட்ச் பண்ணணும். அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகும். ஸோ அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுமான்றது கொஞ்சம் டவுட் இருக்குது. ரெண்டாவது நான் சொன்னது அந்த தசாநாதனை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ சனி தசை நடக்கும் போது நீங்கள் ராகு இது பண்ணீங்கன்னா 2 பேருக்கும் ஒத்து போகாது. அந்த இது நீ பெரியவனா நான் பெரியவனான்ற டாமினேஷன் போயிட்டே இருக்கும். யாரு கட்டுப்படுத்துறாங்கன்றது அங்கே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆண் ராசிக்கு ராகுவா இருந்தாங்கன்னா அவன் பொண்டாட்டிக்கு கட்டுப்படவே மாட்டான். பொண்டாட்டி சனி தசையாக இருந்ததுன்னா அது ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கும். அது எந்த பொசிஷன் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து கட்டத்தில் இது பண்ணும். நீங்கள் எப்படி இது பண்ணாலும் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து தசாநாதனை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ சனி தசை நடக்கும்போது புதன் தசை வர்றது நல்லது, சுக்கிர தசை வர்றது நல்லது. இவங்களாம் நண்பர்கள். குரு தசை வர்றது கூட பாதிக்கு பாதி சமசப்தமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி சுக்கிர தசை வரும்போது குரு தசை இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதில் ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த கட்டத்தில் 12 கட்டத்தில் 2 பேரும் என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ஆனால் குரு தசை இல்லை புதன் தசை எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணாது. அது ரெண்டும் பொருந்தாத கிரகங்கள். அதை வந்து நீங்கள் ஆனால் வந்து தொழிலுக்கு இதுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் இதுவாகும். ஸோ அந்த கட்டங்களை பொறுத்து அதை மேட்ச் பண்ணலாம். அதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் சிலதெல்லாம் வந்து நீங்கள் வேணான்னா மேட்ச் பண்ணக்கூடாது. அதில் மெயினாக வந்து சனியோட இதுவும் வந்து 4 பேர் அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ சனி கேது கூட சன்னியாச யோகம் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெருசாக தாம்பத்தியத்தில் ஈடுபாடோ அந்த இதுவெல்லாம் பெருசாக இதுவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த 12வது கட்டம் சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கட்டில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தூக்கம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த கல்யாணம் மட்டும் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பிரிவினை வராது, நல்லா அந்யோன்யம் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. 3வதாக இந்த வதைத்தாரைன்னு சொன்னேன். இந்த வதைத்தாரையை நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணத்தில் சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா ஒருத்தர் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இது நான் பார்த்துருக்கேன். என்னோட சரௌண்டிங்லேயே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன், அந்த வதைத்தாரை மேட்ச் பண்ணாதீங்க. ஸோ அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வதைத்தாரைன்னு கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்து மேட்ச் பண்ணுங்க. விபத்து தாரையும் அதே மாதிரி தான். அது தசாநாதன் சப்போர்ட் பண்ணாத போது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அது விபத்து தாரை. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை நிறைய இருக்குது, பரமமித்திர தாரைன்னு நிறைய இருக்குது. அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 2 தாரைக்கு மட்டும் நீங்கள் நுணுக்கமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருமண பந்தத்தில் இணையணும். ஸோ இப்படி பார்க்கறது இது 3 மேண்டட்ரி. இதுக்கப்புறம் தான் நீங்கள் 4வதாக கட்டத்தை மேட்ச் பண்ணணும். புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது, பாக்கியம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதுலேயே வந்து தசாநாதன்லேயே ஒரு 50% உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த நிலராசி, நீர் ராசி இதெல்லாம் ஒரு 20%. அதுக்கப்புறம் வதைத்தாரை, அதுக்கப்புறம் இந்த கட்டங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 100% உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனான பொருத்தம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம மற்றதுல அந்த 5வது கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது, எத்தனை குழந்தை கிடைக்கும், இதெல்லாம் நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த பேஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய அருமையான பரிகாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இமிடியேட்டாக பலன் தரும். நான் சொல்றது நீங்கள் பண்ணிட்டு உங்கள் குழந்தை பிறந்து பேர் வச்சிட்ட பிறகு எனக்கு பணம் கொடுத்தா போதும். நீங்கள் முன்னாடியே எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் மேலகிற நம்பிக்கை, பிரபஞ்சம், அந்த கடவுள் அனுகிரகம், அதெல்லாம் பொறுத்து தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அது நான் கொடுத்து உங்களுக்கு அந்த அமைப்பு அமைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் திருப்தியாக வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யலான்றது தான். ஏன்னா இதில் வந்து கிரகங்கள் கொஞ்சம் ஜாதகருக்கும் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அவங்க நிர்ணயிக்கிற விதியில் நம்ம கொஞ்சம் உள்ள பூந்து சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது கிரகங்கள் அந்த தாக்கம் நமக்கு இருக்கும், ஜோதிடருக்கும் இருக்கும். அதை எப்படி இது பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் பெரிய கேப் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து என்ன ரிலீஃப் ஆகிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, எந்த மாதிரி கடவுளை கும்பிட்டா அதுலேருந்து விடுபடலாம். ஸோ அந்த தாக்கத்துலேருந்து நம்மளும் தப்பிச்சுக்க முடியும். கர்மாவும் நம்ம எங்களுக்கும் சேரும் அந்த கர்மா. ஏன்னா உங்கள் கர்மாவை நாங்கள் துடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதில் ஒரு பங்கு எங்களுக்கும் வரும். அந்த கர்மாவை எப்படி நிவர்த்தி பண்ணணுன்றது எல்லா ஜோதிடரும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டு அதை நிறைய அனலைஸ் பண்ணி அருமையான கோயில்கள், பரிகார கோயில்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கை மேலே பலன் தர மாதிரி, உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ மோசமான நிலைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அருமையான கோயில்லாம் இருக்குது, அருமையான வழிகாட்டல் முறைகள் இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அது பண்ணிங்கன்னா 100% கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் பலன் கிடைச்சதுக்கப்புறம் அது வரலாம் என்னோட உழைப்பை நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட மாதிரி நான் நினச்சிப்பேன். அது எப்போ மெச்சூரிட்டி ஆகுதோ அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சா போதும். ஸோ இது வந்து என்னோட இதுக்கும், என்னோட ஜாதகத்துக்கும், என்னோட அமைப்பு, இந்த எதுவெல்லாம் அடுத்த பிறவி இல்லாமல் எப்படி நான் முக்தி அடையணும் எல்லாத்தையும் யோசித்து தான் வந்து இதை வந்து நான் இவ்வளோ தூரம் நுணுக்கமான கொண்டு வந்திருக்கேன். பார்ப்போம். ஸோ என்னோட நம்பர் எல்லாமே வந்து என்னோட ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், இன்ஸ்டாவிலையும் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்துட்டு நம்பர் எடுத்துகிட்டு தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். நான் வந்து உங்களை எந்த கட்டணமும் கேட்க மாட்டேன். ஆனால் யார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வரீங்களோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு அடுத்து தான் நீங்கள் என்ன நம்பரில் வரீங்களோ அதுக்கப்புறம் நானே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வழிகாட்டல் முறைகள் கொடுப்பேன். கொடுத்துட்டு பரிகாரம் பண்ணும்போது மட்டும் அதை ஃப்ரீயாக பண்ணாதீங்க. ஒரு 11 ரூபாய் நான் சொல்கிற கோயில் உண்டியலில் போட்டு 11, 101, 51 அது உங்கள் விருப்பம். அதை நீங்கள் அந்த கோயில் உண்டியலில் போட்டுட்டு இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் பலன் கிடைச்சிட்ட பிறகு நீங்களே என்னை தேடி வருவீங்க. நான் வந்து உங்களை தேடி நான் யாரையும் நான் தேடி போகல. ஸோ என்னை தேடி வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதை எப்படி பிரபஞ்சம் ஒத்துழைக்குதுன்றதை வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். அடுத்து ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷனோடு உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, வீடியோ போடலாம். எனக்கு இந்த எடிட்டு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ அதனால எல்லாமே எது வந்தாலும் லைவ்லேயே போயிடலாம் அப்படின்றதுனால இந்த லைவ் வீடியோ வந்திருக்கேன். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.